நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 11/3/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் மாசி மாதம் 27ஆம் தேதி, மார்ச் மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 1:30 மற்றும் 2:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30. குளிகை 12 மற்றும் 1:30. யமகண்டம் 9 மற்றும் 10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று காலை 10:30 வரை துபாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:07 வரை பூசம், பின்பு ஆயில்யம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 3:07 வரை மூலம், பின்பு பூராடம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அரிய சாதனைகள் புரிந்து புகழ் அடைவீர்கள். புதிய நகைகள் மற்றும் செல்வங்கள் சேரக்கூடிய சூழல் இருக்குங்க. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மனம் என்று கண்டிப்பாக சந்தோஷம் அடையுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அதன்படி செய்வது ரொம்ப நல்லது. மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டுதான் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் வருகை என கண்டிப்பாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்குங்க. வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக முடியுங்க. என்று உங்களுக்கு பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் சந்தோஷம் ஏற்படக்கூடும். நிர்வாக சீர்கேடுகள் கண்டிப்பாக ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் கொஞ்சம் பணவரவு வருவது கம்மியாகத்தான் இருக்கக்கூடும். என்று பெண்கள் மன நிறைவான நாளாக இருக்கும். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை ஓரளவு சரியாகும். பெண்களுக்கு இன்று முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. காதலில் பல நெருக்கடிகள் இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பயப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு தடைகளை உடைத்தறிந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்குங்க. நிறைவேறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் வருகையில் இருக்க கொடுங்க. அரிய சாதனைகளை புரிந்து மகிழ்ச்சி அடைவீர்கள். என்று உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பரணி. இந்த நாள் வெளிநாடு செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். பண வரவு சீராக இருக்க கொடுங்க. தக்க சமயத்தில் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். தடைப்பட்ட காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கு பண வரவு சீராக இருக்கக்கூடும். விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கிருத்திகை. இந்த நாள் பண வரவு சீராக இருக்குங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். வெளிநாடு செல்லப்பட்ட திட்டங்கள் வெற்றி கொடுக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. முடியாதது என்று ஏதும் இல்லை. முயற்சி பண்ணுங்கள். உங்களால் கண்டிப்பாக முடியும். இன்று சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இன்னல்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு பொன்னான நாளாக அமையும். பிள்ளைகளால் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. நெருக்கடிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக சரி கட்டிவிட முடியும். என்று ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். முடிந்த அளவு யோசித்து எதையும் செய்யுங்கள். பொறுப்பாக இருக்க பாருங்கள். யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் யோசித்து பேசுங்கள். அது ரொம்ப முக்கியம். இந்த நாள் உங்களுக்கு மன தெளிவு கண்டிப்பாக இருக்குங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகளும் வரக்கூடுங்க. திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்கக்கூடும். அது மட்டுமில்லை, பொருளாதார விருத்தியும் இன்று சீராக இருக்க கொடுங்க. முடியாத காரியங்களை கூட கண்டிப்பாக முடித்து காட்ட முடியும். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். செல்வாக்கு மிக்க நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க.
வெற்றிக்கு வழியில்லாத வகையில் ஏமாற்றங்களும் ஏற்படும். சீரான நல்ல பலனை அடைய முடியும். பதவிகள் வந்து சேருங்க. விடாமுயற்சியுடன் உழைப்பது நல்லது. அதிகமாக தூரம் செல்ல வேண்டியிருக்கும். உடல் நலமும் இன்று சிறப்பாக இருக்குங்க. தொடர்ந்து நல்ல பலனை செய்யக்கூடிய காலகட்டம் வருகின்றது. கெட்ட சகவாசத்தில் சற்று எச்சரிக்கை என்பது வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும். பிள்ளைகளின் செயல்பாடுகள் மனசுக்கு திருப்தியை கொடுக்குங்க. பெண்கள் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட வேண்டும். பெண்களுக்கு உயர்வான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு பிறக்குங்க. இந்த நாள் நீங்க அவசர முடிவுகள் மட்டும் தயவு செய்து எடுக்க வேண்டாம். இன்று காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். காதல் கைகூடும் வரை பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். படிப்பில் முழு அக்கறை கொள்ள வேண்டும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு இன்று கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இந்த நாள் பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் கூடிவிடும். காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். இன்று நீங்க பட்டும் படாமல் சில காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இன்று அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. மனப்பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். நடுப்பவையெல்லாம் நன்மைக்கு கொஞ்சம் யோசித்து எதையும் செய்யுங்கள், அது போதுங்க. ரோகிணி இன்று எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று மனம் வந்து அனைவருக்கும் உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு கை கொடுங்க. வாழ்க்கை தரத்தை இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். தொட்ட குறை விட்ட குறை ஓரளவு சரி செய்து விடுவீர்கள். அபாரமான நினைவாற்றல் இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு சுகமான செய்திகள் கண்டிப்பாக பெற கொடுங்க. மிருக சிரிஷம் இன்று வெளி உலக தொடர்பு விரிவடையும். காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்படைய கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கக்கூடும். முயற்சி கண்டிப்பாக திருப்பணியாக்க கொடுங்க. உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. விட்ட குறை தொட்ட குறை ஓரளவு கண்டிப்பாக சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். இன்று நீங்க மனம் உவந்து மற்றவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். கெட்ட கனவுகள் கொஞ்சம் தோன்றுங்க. இருந்தாலும் கெட்ட சகவாசத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மிதுனம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. பண வரவு உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். மன சஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். வாய்ப்புகள் அனைத்தும் சிறப்பாக உங்களுக்கு கைகூடும். சிலருக்கு வழக்குகளால் வெட்டி செலவுகள் கொஞ்சம் ஏற்படுங்க. காரிய தடை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். இன்று பண வரவு தாமதப்பட்டாலும் கண்டிப்பாக வருங்க. பெரியோர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்த்து விட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். மெத்தனமான போக்கு இருந்தது கண்டிப்பாக மாறும். எந்த ஒரு வேலையும் நீங்க அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியிருக்குங்க. சூழ்நிலைகள் சற்று தாமதமாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லதாகவே கண்டிப்பாக அமையும். மிதுனம் ராசினியர்களுக்கு மனம் கொஞ்சம் கவலையாக காணப்படக்கூடும். எதையோ நினைத்துக் கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள். நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. பொறுமையும் நிதானமும் இருந்தால் மென்மேலும் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடுங்க. யார் என்ன சொன்னாலும் யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்பட்டாலே கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு வாழ்க்கை தரம் மேலோங்கும். கேட்ட இடத்தில் பண வரவு கிடைக்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படக்கூடும். பெண்களுக்கு இன்று இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது பயப்பட வேண்டாம். காதலில் விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. அவசரம் ஏதும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை செய்து மகிழ்வர்கள். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். இந்த நாள் உங்களுக்கு பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகுங்க.
மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எந்த ஒரு வேலையும் அழிந்து தெரிந்து முடிக்க வேண்டியிருக்கும். சுமாரான பணவரவு தான் இருக்கும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். சிலருக்கு வழக்குகளால் வெட்டி செலவுகள் ஏற்பட கொடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது உங்க கையில் உள்ளது. திருவாதிரை என்று பகைமை பாராட்டுவதை தவிர்த்து விட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. கடுமையான முயற்சி வெளிப்படக்கூடும். ஆழ்ந்த உறக்கம் இன்றி ஏற்படக்கூடுங்க. நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. நட்பு வட்டம் விரிவடையும் நாளென்றே சொல்ல முடியுங்க. புனர்பூசம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் என்று தெளிவாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்தியில் வரக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் பலிக்க கொடுங்க. இனிமையான பேச்சால் நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. காரியங்களும் உங்களுக்கு சூடுபிடிக்க தொடங்கும். உங்களுடைய தன்னம்பிக்கை கண்டிப்பாக உயரும். இல்லத்திற்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடுங்க. கடகம் கடகம் ராசினியர்கள் இன்று தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. மன்மும் இன்று நிறைவாக காணப்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று குடும்பத்தோடு செல்லும் இன்ப சுற்றுலா இனிமே கொடுக்குங்க. நல்ல வாகன யோகம், நல்ல வருமானம் வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உறவுகளை சந்திப்பதினால் ஏற்படும் மன மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்கக்கூடும். இன்று இரவு நீண்ட நேரம் கண் விழித்திருக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழலும் இருக்குங்க. இன்று பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். எந்த ஒரு பணியாக இருக்கட்டும், முயற்சி பண்ணுங்கள். முடியாதது ஏதும் இல்லை. குடும்பத்தில் சுமூகமான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். எல்லோரிடத்திலும் இன்று நீங்க அன்பு வெளிப்படுத்துவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையுங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலனில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். இன்று இரவு பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பல நெருக்கடிகளை சந்தித்தாலும் இறுதியில வெற்றியும் ஏற்படக்கூடுங்க. இன்று பெண்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். காரியங்கள் ஓரளவு கைகூடும். முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடுங்க. பெண்களுக்கு எதிலும் இனிமை காணும் நாளாக இருக்கக்கூடும். இன்று காதலை பொறுத்தவரை கொஞ்சம் குழப்பமே மிஞ்சும். காதலில் முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்வது காதலுக்கு உகந்தது. காதலை பொறுத்தவரை பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். உங்களுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் இன்று உங்களுக்கு வெளி உலக தொடர்புகள் விரிவடைய கொடுங்க. காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்படையக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்தியில் வரக்கூடும். வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இன்று உங்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மன தைரியத்தை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. பூசம் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்குங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. ஆயில்யம் சிந்தனை திறன் அதிகரிக்கும். சிறப்பான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. மகிழ்ச்சி மிகுந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்கும். இன்று நீங்க எது சரி எது தவறு என்று யோசியுங்கள். யாரிடமும் முன்கோப்பப்பட வேண்டாம். பகை உணர்வையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இன்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் பலிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். பல வகையில் உங்களுக்கு யோகம் ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையுங்க. நல்ல நல்ல விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வம் செல்லக்கூடும். சில விஷயங்களை நீங்க புரிந்து கொண்டு பேச வேண்டும். காரியங்கள் அனைத்தும் கைகூடுவதோடு உங்களுடைய காதலும் கண்டிப்பாக கைகூடும். சாதுரியமான இனிமையான பேச்சால் வியாபாரிகள் தங்கள் வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க.
பங்குதாரர்களிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். நல்ல நிலையில் இன்று வாழ்க்கை எடுத்து செல்வீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்களும் சென்று வருவீர்கள். பணிகளை இன்று நீங்க கவனமுடன் மேற்கொள்வது நல்லது. புதிய வேலைக்கு செய்யும் முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கும். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். மிக கடுமையாக இன்று நீங்க உழைக்க வேண்டியிருக்குங்க. உழைப்பால் கண்டிப்பாக உயர முடியும். இன்று நெருக்கடியான சூழல் நிலவினாலும் இறுதியில மாற்றங்கள் ஏற்படக்கூடும், பயப்பட வேண்டாம். கூடுமானவரை இன்று பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்பட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. யார் என்ன சொன்னாலும் யோசித்து செய்வது மிக சிறப்பு. அடுத்தவரிடம் வீண் விவாதம் ஏதும் பேச வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்றின் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் கவரும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். காதலில் எந்த ஒரு பெரிய நெருக்கடியும் இருக்காது. உங்களுடைய காதல் கைகூடி முன்னேற்றத்தை கொடுக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்று மாணவர்கள் முன்னேறுவதற்கான முயற்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக உழைப்பு வெளிப்பட கொடுங்க. எப்படியாவது முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பீர்கள். சுமாரான பணவரவை இன்று இருக்கக்கூடும். குடும்பத்தோடு செல்லும் இன்ப சுற்றுலாக்கள் இனிமையை கொடுக்குங்க. குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழலும் ஒரு பக்கம் இருக்கின்றது. வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்வீர்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள். வருமானம் வருவதில் கொஞ்சம் சிக்கல் இருக்கும். கண்டிப்பாக பணம் கையில் வரக்கூடும். அதை பற்றின கவலை வேண்டாம். பூரம். பல நெருக்கடிகளை கடந்து வெற்றி பெறுவீர்கள். சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வழக்கு விவகாரங்களை வெற்றி இருக்குங்க. பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. பெரியோர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்க்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக வரக்கூடும். என்ன ஒன்று கொஞ்சம் கால தாமதம் பிடிக்கும், அவ்வளவுதான். உத்திரம். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. எந்த ஒரு வேலையும் இன்று நீங்க கன கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வீண் அலைச்சலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். யாரையும் இன்று நீங்க பகைமை பாராட்டுவதை தவிர்த்து விட வேண்டும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். மன சஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. என்று உங்களுக்கு சுமாரான பணவரவு இருக்கும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். கன்னி ராசினியர்கள் இன்று நிதானமாக பணியில் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். காலையில் வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டங்கள் எல்லாம் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி ஓரளவு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழம் இருக்கின்றது. அற்புதமாக இன்று நீங்க பணியில் ஈடுபடுவீர்கள். விவேகமுடனும் செயல்பட்டு வெற்றி பாகை கண்டிப்பாக சூடுவீர்கள். மன தெளிவுமின்றி ஏற்பட கொடுங்க. கன்னி ராசினியர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கைகூடி முன்னேற்றத்தை கொடுக்கும். நீண்ட நாள் வாங்கடித்த பொருளை வாங்கிவிட முடியும். குடும்பத்தோடு செல்லும் குறுகிய தூர பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. கன்னி ராசினியர்களுக்கு இன்று பல வகையிலும் வருமானம் வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. திருமண ஏற்பாடுகள் எல்லாம் தடபுடலாக நடைபெறக்கூடும். வாழ்க்கையில் முன்னேற எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றி இருக்க கொடுங்க. நல்ல நண்பர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடும். மனசுக்குள் ஒருவித தைரியம் பிறக்க கொடுங்க. பண வரவுக்கு குறைவு ஏதும் ஏற்படாது. உங்களின் தன்னம்பிக்கை இன்று அதிகரிக்கும். வாழ்க்கையில முன்னேற எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். வேக வேகமாக இன்று பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மனக்குழப்பம் கண்டிப்பாக நீங்குங்க. தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளுடன் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். மனம் மகிழும் சம்பவங்கள் நடைபெறக்கூடும். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை வாங்கி கொடுப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் இன்று நீங்க வென்று விடுவீர்கள். இன்று உங்களுக்கு யோசித்து எடுக்க முடிவில் வெற்றி இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். அது மட்டுமில்லை, பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். கையில் ஓரளவு காசு பணம் புழங்கக்கூடும். காதலில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்குங்க. விட்டு பிடிப்பது நல்லது. காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம்.
என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். கல்வியில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கக்கூடும். உயர்கல்வி உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. என்று மாணவர்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. இந்த நாள் இனிய கனவுகள் கண்டிப்பாக மேலோங்கும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று நீங்க முன்னேற எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயர கொடுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பல வகையிலும் உங்களுக்கு யோகம் வரக்கூடும். பணம் வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். சுயநலம் கருதாமல் எதிலும் ஈடுபடுவீர்கள். இன்று உங்களுக்கு சிக்கல்கள் ஓரளவு தெரிந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. முயற்சி அனைத்திலும் கண்டிப்பாக வெற்றியாக இருக்க கொடுங்க. அஸ்தம். எல்லாவித முயற்சிகளையும் வெற்றி இருக்கும். வாழ்க்கையில் முன்னேற எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சாதுரியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். நண்பர்களின் சந்திப்பு மனம் மகிழ கொடுங்க. காரியங்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் இன்னும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பங்கு சந்தைகளில் முன்னேற்றம் இருக்கும். விவசாயத்துறையில் வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. சித்திரை. இன்று வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். மனம் மகிழும் செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடும். சிரமங்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து விடக்கூடும். வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக உயர்ந்து விடக் கொடுங்க. முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு கைகூடும். இன்று நீங்க அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதிலும் விவேகமுடன் செயல்படுவீர்கள். வேகத்துடனும் செயல்படுவீர்கள். இன்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடும். ஆணையிடக்கூடிய அதிகார பதவியும் கிடைக்க கொடுங்க. அன்பளிப்புகளை இன்று நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். மனம் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடையக்கூடும். நல்ல யோகமான பலன்களும் ஏற்படக்கூடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை காத்திருக்கின்றது. சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கிவிடக்கூடும். மகிழ்ச்சியுடனும் இன்று நீங்க காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு கைகூடிவிடும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். காரிய தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்த்து விட வேண்டும். கோரிக்கைகள் ஓரளவு நிறைவேற கொடுங்க. வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரக் கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எதிரிடமிருந்து விடுபடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இறைவன் அருளால் உங்களுக்கு எல்லா காரியமும் கண்டிப்பாக சாத்தியம். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று கோரிக்கைகள் நிறைவேறும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை திட்டமிடுங்கள். யோசித்து செய்யுங்கள். காதல் வெற்றி நோக்கி செல்லும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்று மாணவர்கள் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நேரத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று நீங்க மிகவும் பொறுப்புடன் செயல்படுவது மிக நல்லது. மகிழ்ச்சி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. வாழ்க்கை நல்ல வழியை நோக்கி செல்லக்கூடும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களால் என்ன செய்ய முடியாது என்பதை யோசித்து செயல்படுத்துங்கள். இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுங்க. சுவாதி. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இன்று நீங்க பிரச்சனைகள் இருந்து ஓய்வு பெறும் நாளாக இருக்கக்கூடும். திட்டங்கள் ஓரளவு கைகூடி கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க.
விசாகம். இந்த நாள் மிகவும் நல்ல நாளாக அமைந்துவிடக்கூடும். காரியங்கள் எல்லாம் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை கொடுக்கும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. உடைய விடாமுயற்சிக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு கைகூடும். இந்த நாள் உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை அமைந்துவிடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி காரியங்களில் ஈடுபட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். வாழ்க்கை தரத்தை படிப்படியாக மேம்படுத்திக் கொள்வீர்கள். நேர்மையாக எதிலும் செயல்பட வேண்டிய சூழல் இருக்குங்க. நடைபெறாமல் இருந்த காரியம் கூட கண்டிப்பாக நடைபெறும். கோபத்தால் குழப்பங்கள் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவது நல்லது. செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். உறவுகளுக்குள் சின்ன சின்ன பகை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். அதிகாரியிடம் இன்று பணிவாக நடந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. இருப்பினும் அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டிய சூழலும் இருக்கும். அதீத உழைப்பு செய்ய வேண்டியிருக்கும். சக ஊழியர்களுடன் இன்று கருத்து வேற்றுமை கொஞ்சம் வரலாம் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் யாருக்கும் இன்று நீங்க கருத்துக்கள் சொல்லும் முன்பு யோசித்து சொல்வது நல்லது. குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படக்கூடும். உடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் ஏதும் இருக்காது. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. திட்டங்களும் ஓரளவு கை கொடுக்குங்க. விருச்சிகம் ராசினியர்கள், யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள், யோசித்து செயல்படுத்துங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். என்று உங்களுக்கு ஓரளவு மனமும் நிறைவாகவே காணப்படக்கூடுங்க. தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கி கொள்ள முடியுங்க. என்று பெண்கள், நட்பிடம் கொஞ்சம் அமைதியை வெளிப்படுத்துங்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கை கொடுக்கும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதலில் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாம் சுமூகமாக செல்லும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். உயர்கல்வி பற்றிய சிந்தனை இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று நீங்க மன நிறைவான நாளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். அதிகாரியிடம் கொஞ்சம் பணிவாக நடந்து கொள்ளுங்கள். முன்கோபங்கள் எதிலும் தயவு செய்து வேண்டாம். நேர்மையுடன் நடக்க வேண்டிய நாளாக இருக்கக்கூடும். அதிக முயற்சி எடுத்து எதிலும் முன்னேற வேண்டியிருக்குங்க. இதமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். குடும்ப உறவுகளிடம் இன்று நீங்க நிதானித்து செயல்படுவது மிக நல்லது. மாற்று கருத்துக்கள் உடையவரிடம் தயவு செய்து எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நேருங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். அனுஷம். யாரையும் இன்று நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம். எச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. இருந்தாலும் யோசித்து எதையும் செயல்படுத்த வேண்டும். அடுத்தபடி உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். என்று உங்களுக்கு ஆணையிடக்கூடிய அதிகார பதவிகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. கேட்டை. மன உளைச்சல் கண்டிப்பாக சரியாகும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலை பொழுது உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக கண்டிப்பாக அமையும். இன்று விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேருங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. தனுசு ராசினியர்கள், இந்த முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பணிகளை விரைவாக இன்று நீங்க செய்து முடிப்பீர்கள். அதிக பணியின் காரணமாக நேரத்திற்கு உணவருந்த முடியாத நிலை இருக்கும். முன்கோப்பத்தை குறைத்துக் கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். நல்லவைகள் ஒரு பக்கம் தேடி வரக்கூடுங்க. குறிக்கோளோடு செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளில் ஏற்பட்ட தடைகள் விலகி செல்லக்கூடுங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். பணியாட்கள் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. வாடிக்கையாளரிடம் நல்ல மதிப்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நேர்மையாக சிறப்பாக செயல்பட்டு
வெற்றி பெறுவீர்கள். பணிகளை விரைவாக செய்து முன்னேற்றம் அடைவீர்கள். உயர் அதிகாரியிடம் இன்று நீங்க பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். சந்தோஷம் கண்டிப்பாக கைகூடுங்க. மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. இன்று சொந்த பந்துகள் வருகையும் இருக்கக்கூடும். அது மட்டுமில்லை, சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் மட்டும் கொஞ்சம் குழப்பங்கள் வந்து செல்லுங்க. குழப்பத்திற்கு மட்டும் துளி கூட இடம் கொடுக்க வேண்டாம். இன்று பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குழப்பத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதை முதலில் செய்யலாம் என்று குழப்பம் ஒரு பக்கம் இருக்கக்கூடுங்க. இந்த நாளை நீங்க கொஞ்சம் மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவீர்கள். முடிஞ்ச அளவு யோசித்தும் செய்யுங்கள். காதல்ல உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதல் நீங்க கொஞ்சம் அமைதி காப்பது மிக நல்லது. காதலுக்காக நீங்க மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக அமைதிவிடக் கொடுங்க. மாணவருக்கு இன்று முக்கிய பொறுப்புகள் கைகூடும் நாள் என்று சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நேரத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்குங்க. விரும்பிய உணவுகளை உண்டு மழுவீர்கள். நேர்மையாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பணியின் காரணமாக உடல் சோர்வு கொஞ்சம் ஏற்படக்கூடும். வாடிக்கையாளரிடம் இன்று நீங்க நல்ல மதிப்பை பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூராடம் இந்த வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். குறிக்கோளோடு செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. பணிகளை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். கூட்டுத் தொழில் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். இன்று வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது அனைத்து ஆவணங்களையும் சரிபார்த்து கொண்டு செல்வது மிக நல்லது. உத்திராடம் என்று மனம் நிறைவாக இருக்கக்கூடும். பணியின் காரணமாக மன உளைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. எந்த வேலையை முதலில் செய்வது போன்ற குழப்பம் இருக்குங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். அன்பு நண்பரிடம் என்று எதையும் பேசி மகிழ்ந்து காணப்படுவீர்கள். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். வேறு எதிலும் கவனம் வேண்டாம். அடுத்தவர்களுக்கு கருத்துக்கள் சொல்லும் பொழுது முன்கூட்டியே யோசித்து சொல்வது நல்லது. பட்டென்று பேசிவிட வேண்டாம். மகரம் ராசினியர்கள் இன்று இருநூதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விடும் நாளாகவும் இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து கொண்டு தான் இருக்கும். இரவு நேரம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் கொடுக்கும். மன கவலை இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். சந்தோஷமற்ற வாழ்க்கை இருந்தாலும் படிப்படியாக மாறுங்க. பயந்த நிலையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். தைரியமாக போராடுங்கள். உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக நிச்சயம். தொழில் வியாபாரத்தில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் எளிமையாக அமையுங்க. வியாபாரம் தொடர்பான செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த நல்ல பலனை கண்டிப்பாக அடைய முடியுங்க. அலைச்சலும் வேலை பலுவும் இருக்கத்தான் செய்யுங்க. அரசு உதவிகள் போன்றவை கிடைப்பதற்கான சூழலை ஏற்படுத்தும். உடன் பணிபுரிவரால் பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்குங்க. இரவு நீண்ட நேரம் கண் விழித்திருக்க வேண்டிய சூழல் இருக்கும். அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். இன்பமும் துன்பமும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒருவித ஏற்றத்தை கொடுக்கும். பயப்பட வேண்டாம். ஒருவித அனுபவத்தை கொடுக்குங்க. மற்றவரிடம் இன்று வீண் விவாதம் செய்ய வேண்டாம். சூழ்ச்சிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. பெண்கள் இன்று மாற்றங்களை உணரக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். ஏற்றங்களையும் கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தையும் கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கக்கூடும். காதலை விட்டுக் கொடுத்து செல்வது மிக நல்லது. மனப்பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் சூழ்நிலைகளை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தடைகளை உடைத்தறிந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு
எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று நீங்க முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. தைரியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை கொடுக்கும். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். பல வகையான பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். இருந்தாலும் இன்று நீங்க அதிக வட்டி தொகைக்கு கடன்கள் ஏதும் வாங்க வேண்டாம். திருவோணம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்குங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. பொருளாதார விருத்தியும் இன்றி ஏற்படக்கூடும். மனக்கவலை இருந்தது கண்டிப்பாக மாறும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. இன்று ஓரளவு திட்டங்கள் கைகூடும் நாளாக இருக்கக்கூடும். மன பதட்டம் விலகி முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. இன்று முடியாத காரியத்தையும் முடித்து காட்டுவீர்கள். அவிட்டம். நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். காரியங்களும் சூடுபிடிக்க தொடங்கும். இறைவன் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் மட்டும் செய்ய வேண்டாம். இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் இருந்த இரவுகள் மாறி நல்ல வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கக்கூடும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் பெறக்கூடும். வெற்றிக்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தியாக மனப்பான்மையுடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். அதிக வருமானத்தை இன்று நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தனலாபம் கண்டிப்பாக வரக்கூடும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடுங்க. இன்பமும் ஏற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். மன தெம்பும் மகிழ்ச்சியும் உண்டாக கொடுங்க. பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை கண்டிப்பாக அதிகமாகும். தடைப்பட்டு வந்த காரியங்கள் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கும். அனைத்து காரியங்களும் சாதகமாக முடிய கொடுங்க. எதிர்பார்த்த உதவிகள் பரிபூரமாக கிடைக்கும். ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் அதிகரிக்கக்கூடும். வாக்குவாதங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக நிறைவேறுங்க. சக நண்பர்களை அனுசரித்து செல்வது நல்லது. வியாபார நிமித்தமாக இன்று நீங்க பயணங்கள் சென்று வருவீர்கள். கூட்டுத் தொழிலில் ஓரளவு லாபத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிடித்தமான இடத்திற்கு சென்று நேரம் செலவிடுவீர்கள். சக நண்பர்களை இன்று நீங்க அனுசரித்து செல்வீர்கள். வீண் பகை எல்லாம் மாறி நட்பு என்று பெருகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பராசினியர்களுக்கு தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். அதுவரைக்கும் கொஞ்சம் பொறுத்திருங்கள், பொறுமையாக இருங்கள். காதல் குழப்பத்தை கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இறுதியில் காதல் வெற்றி நோக்கித்தான் செல்லும். கவலைப்படுவதற்கெல்லாம் இங்கு ஒன்றுமில்லை. இன்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நம்பிக்கையுடன் போராடுங்கள், வெற்றி நிச்சயம். அரசாங்க தேர்வுகளுக்கெல்லாம் தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்கள் சுறுசுறுப்பு அடைய கொடுங்க. இன்று பெண்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று நீங்க எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கக்கூடும். இன்பமும் ஏற்றங்களும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. வெற்றிக்கான செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடும். பங்கு சந்தைகளில் லாபம் ஈட்டிக் கொள்ள முடியுங்க. பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். இன்று தடைப்பட்டு வந்த காரியங்கள் அனைத்தும் சுமூகமாக முடிய கொடுங்க. சதயம். என்று முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது நல்லது. காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். இன்று வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயருங்க. எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். பிடித்தமான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். இன்பமும் துன்பமும் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் கூடி எல்லாமும் உங்களுக்கு நல்லவையாக நடக்க கொடுங்க. புரட்டாதி. இந்த நாள் இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். மனசுக்குள் ஒருவித தெம்பு ஏற்படக்கூடும். வாழ்க்கையில முன்னேற எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையும் அதிகமாகுங்க. கூட்டு தொழிலில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். என்று உங்களுக்கு சந்ததி விருத்தி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் இன்று கடமையில் கண்ணும் கருத்துமாக காணப்படுவீர்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். நேர்மை நிலைநாட்டி வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உயர்போகம், சந்ததி விருத்தி, நல்ல விஷயங்கள், அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள்
செல்வம் சேர்க்கை, உடல் ஆரோக்கியம் போன்ற நல்ல விஷயங்கள் இன்று நடக்க கொடுங்க. தன லாபமும் அதிகரிக்கும். வியாபாரத்திற்காக சிறிய அளவு இன்று முதலீடுகளை பெருக்கிக் கொள்வீர்கள். தன லாபத்தை சீராக அதிகரித்துக் கொள்வீர்கள். வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். லாபத்திற்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. மன வாழ்க்கை மகிழ்ச்சி கொடுக்கும். இல்லத்தில் சந்தோஷமான மனநிலை இன்று ஏற்படக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் இன்று ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் கூட்டுத் தொழில் செய்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுங்க. ஆவணங்கள் அனைத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்துக் கொள்வது மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயலாற்றுவது மிக நல்லது. சக பணியாளர்களின் வேலைகளில் உங்கள் உதவி தேவைப்பட கொடுங்க. சூழல்களை மிகவும் சிறப்புடன் கையாண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். குறிக்கோளோடு செயல்பட்டு வெற்றி வகை சூடுவீர்கள். லட்சியங்களுக்காக கண்டிப்பாக உழைப்பீர்கள். லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். விளையாட்டுத் துறையில் வெற்றி இருக்கும். கலைத்துறையில் ஆர்வம் இருக்கும். மிகுந்த எச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு முன்னேற்றம் இருக்கும். என்ன ஒன்று, விரைய செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று பெண்களுக்கு நெருக்கடியான சூழல் நிலவினாலும் இறுதியில வெற்றி இருக்குங்க. பெண்கள் யோகமான நல்ல பலனை பெற முடியும். வாழ்க்கை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். பெண்களுக்கு இன்று நம்பிக்கை தரும் வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது நல்லது. காதல் குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில வெற்றியை கொடுக்கும், பதட்ட வேண்டாம். காதலில் இன்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வி உங்களுக்கு சிறப்பாக அமைதிவிடக் கொடுங்க. மாணவருக்கு எதிர்காலம் கண்டிப்பாக நல்ல விதமாக அமைதிவிடக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாத்தி. இன்று நீங்க சிரித்து பேசி பழகி காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பல நெருக்கடிகளையும் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அடுத்தபடிய உணர்வுகளுக்கும் இன்று நீங்க மதிப்பு கொடுப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. முயற்சி பண்ணுங்கள். உங்களால எல்லா வகையிலும் இன்று முடியுங்க. யாரையும் இன்று நீங்க சிரமப்படுத்தி ஏதிலும் ஈடுபடுத்த வேண்டாம். உத்திரட்டாத்தி. பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். வேலையின் காரணமாக குழப்பங்கள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். நேர்மையாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அதீத உழைப்பு செய்ய வேண்டியிருக்குங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உடைய கருத்துக்களை சொல்லும் முன்பு யோசித்து சொல்வது மிக நல்லது. எல்லோரிடமும் சிரித்த முகத்தை வெளிப்படுத்துவீர்கள். இதமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். நட்பு வட்டம் என்று விரைவடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரேவதி. என்று கருத்து பரிமாற்றங்கள் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். குறைவில்லாத வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். நிறைவான வாழ்க்கையை இன்று நீங்க அமைத்துக் கொள்வீர்கள். திட்டங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். எதிரிகளிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்க கொடுங்க. மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்க கொடுங்க. கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் பேசி அதை தீர்த்துக் கொள்வது மிக நல்லது. பகைமை பாராட்டுவதை தவிர்த்து விட வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு மிகவும் நல்ல நாளாக அமையும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.